ஹலோ சொல்லுங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாண்டி கப்பிள்ஸ் செனிலா சுதகரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போகிக்கு முன்னாடி நாள் நைட் வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் அப்புறம் கால்லையும் வந்து மெஹந்தி போட்டுட்டேன். ஸோ தட் நெக்ஸ்ட் டே, அதாவது போகி அன்னைக்கு வந்துட்டு ரைட் ஹேண்டில் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயும் கால்லையும் போட்டு வச்சுட்டேன். நான் இந்த இயர் வந்து மெஹந்தி வந்து ரொம்ப மினிமலான டிசைன்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் எனக்கு டைமும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. போகி அன்னைக்கு எனக்கும் பாப்புக்கும் ஒர்க் இருந்துச்சு, லீவ் கிடையாது. ஸோ அன்றைக்கி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நான் பாப்பு கூட்டிகிட்டு போயிட்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு அதுக்கு மேட்சிங்காக வந்து பேங்கிள்ஸ் வந்து பாப்பு பார்த்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க, கண்ணாடி பேங்கிள்ஸ். நான் வந்து கண்ணாடி பேங்கிள்ஸ் இது வரைக்கும் போட்டது கிடையாது. அதனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம், வில்லேஜ் ஸ்டைலில் அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கு மேட்சாக நெயில் பாலிஷ், இது எப்படி மறப்போம், இதையும் வந்துட்டு அங்கே பார்த்துட்டு பாப்பு மேட்சாக எடுத்து கொடுத்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்துட்டு நாங்கள் ஹோட்டல் போய் சாப்பிட்டோம். ஷெஷ்வான் நூடுல்ஸும் 65 சாப்பிட்டோம். அண்ட் நைட் வீட்டுக்கு வந்துட்டு மீதி ரைட் ஹேண்டில் பெண்டிங் இருந்துச்சு இல்லையா, ஸோ வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டை வச்சு ரைட் ஹேண்டில் வந்து மெஹந்தி போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 கையிலையும் 2 கால்லையும் முடிஞ்சிருச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங், பொங்கல் மார்னிங் இது. எல்லோரும் வெளியில் அழகாக கோலம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பொங்கல், தைப்பொங்கல். ஆனால் வந்து நான் வந்து ஒரு 6:30 அலாரம் வச்சேன். ஆனால் வந்து ஒரு 6:50க்கு ஏஞ்சிட்டேன். இந்த பாப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் எந்திரிக்கல. ஸோ நான் வந்துட்டு எந்திரிச்சிட்டு இப்போ வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தேன். ஆனால் வந்துட்டு போய் குளிச்சுட்டு வரணும். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் செய்கிறதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இனிமேல் தான் அதெல்லாம் நடக்க போகுது. நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். அண்டு பொங்கல் செய்கிறது இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண போகிறோன்றதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க, நான் வந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். அதாவது தலையெல்லாம் தோட்டிட்டு இப்போ நம்ம வந்துட்டு போயிட்டு சக்கரை பொங்கல் ரெடி பண்ண போகிறோம். ட்ரெஸ்அப்லாம் வந்து எல்லாம் முடிச்சிட்டுக்கப்புறமா சக்கரை பொங்கல்லாம் ரெடி பண்ணிட்டதுக்கப்புறமா ட்ரெஸ்அப் பண்ணலாம். ஏன்னா பாப்பு வந்து தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் எந்திரிக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஸோ பொங்கல் பண்ணுறது வந்து நான் ஃபுல் விலாகாக எடுக்கல, குட்டி குட்டி கிளிப்ஸ் தான் கொஞ்சம் எடுத்திருந்தேன். அதுதான் இப்போ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இந்த ஒரு ஃபில்டர் வந்து உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு ரைஸு பருப்பு அதெல்லாம் கழுவி ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு. உங்கள் வீட்டில் பொங்கல் ரெடி பண்ணிட்டீங்களா? பாப்பு இப்போ தான் தூங்கி எழுச்சி வந்திருக்காங்க. நான் சக்கரை பொங்கல் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றி பண்ணுவேன், அப்போ தான் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அண்ட் நெய்யுமே நம்ம நிறைய போட்டோன்னா நல்லா ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் பாப்பு வந்துட்டு இந்த வாசலில் இந்த மாயலெல்லாம் கட்டுவாங்க, அதெல்லாம் அவங்க பண்ணாங்க. பிகாஸ் வீட்லேயே அவங்க ரொம்ப ஹைட்டு, அதனால அவங்களோட கட்ட விட்டுட்டோம். நம்ம பாப்பு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட அவுட்ஃபிட்ஸ் ஆக்சசரிஸ்லாம் வச்சு அழகாக வீடியோ எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பொறுப்பாக இருக்காங்க. பாப்பு செல்லக்குட்டி. ஸோ இந்த அவுட்ஃபிட் தான் நாங்கள் வியர் பண்ண போகிறோம். இந்த வந்து ஹாஃப் சாரீ, இது ஸ்கர்ட் வந்து ஸ்டிச்டாக வந்துச்சு, ப்ளவுஸ் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என் பாப்பு வந்து எனக்கு வந்து கோல்டு மெட்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து எங்களோட செகண்ட் இயர் என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரிக்காக வாங்கினது. பட் முன்னாடியே ரெடி ஆகிடுச்சுன்றதுனால பொங்கலுக்கே வாங்கிட்டோம் நாங்கள். அந்த மெட்டி வந்து ஆக்சுவலாக நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணது. நான் டிசைன் கொடுத்து நாங்கள் வந்து கடையில் செய்ய சொல்லி வாங்கினோம். அது வந்து 4 கிராம்ஸு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு, அதாவது படைச்சிட்டு நானும் பாப்பும் ஒரு தடவை தனியாக சாமி கும்பிட்டோம். பாப்பு வந்து எனக்கு குங்குமம் அதெல்லாம் வச்சு விட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் முடிச்சிட்டக்கப்புறமா தான் நாங்கள் கெட் ரெடி வித் அஸ் எடுத்தோம். பிகாஸ் வந்து அந்த டைமுக்குள்ளே படைச்சிடணும் அப்படின்றதுனால அப்படி பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த கெட் ரெடி வித் அஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். அது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில். அப்படி பார்க்காதவங்க இதில் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தான் நான் எடுத்துக்கிட்டேன். மீதி எல்லோரும் பொங்கல் ப்ளஸ் வந்து இட்லி அதெல்லாம் சாப்பிட்டாங்க. எனக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அது மட்டுமே வச்சு 2 பிளேட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டே டிவியில் ஷோஸ் அதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல பொங்கலுக்கு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்டோம். பாப்பு வந்து எனக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறேன்ற பேரில் ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த கிளிப்பிங் தான் இது. அதுக்கப்புறம் இந்த கெட் ரெடி வித் அஸ் வீடியோ, இது வந்து நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, மியூசிக் ஆட் பண்ணி போட்டிருந்துருப்போம். ஆனால் இப்போ இதில் வந்துட்டு மியூசிக் ஆட் பண்ணால் வந்துட்டு நமக்கு காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துடும்ன்றதுனால நான் மியூசிக் ஆட் பண்ணல.
நாங்கள் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு அக்கேஷன்னா வந்து கிளம்புறத வந்து ஒரு குட்டி கெட் ரெடி வித் அஸ் மாதிரி ஒரு ஃபன்னியாக நம்ம எப்படி கிளம்புமோ அதை ஆட் பண்ணால் அது நல்லாயிருக்கும். அது நிறைய பேர் லைக்கும் பண்ணுறீங்க. நாங்கள் இப்போது ஆக்சசரிஸ் அப்புறம் வந்துட்டு என்னென்னலாம் வியர் பண்ணுறோன்றத வந்து நம்ம வீடியோவில் ஷோகேஸ் பண்ணுறத வந்து நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து சின்ன சின்ன ஆனால் அதுவும் டைம் இருந்தால் தான் பண்ணுவோம். டைம் இல்லாதப்போ எங்களால் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாது. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டைம் இருந்ததுனால நாங்கள் வந்துட்டு இது வந்து பக்காவாக பண்ணலாம். அதுவும் என்கிட்ட நிறைய ஆக்சசரிஸ்லாம் இந்த வாட்டி இருந்ததுனால இந்த கெட் ரெடி வித் அஸ் பண்ணும்போது அழகாக இருக்கும் க்யூட்டாக அப்படின்ட்டு. அப்போவே பாப்பு வந்து எனக்கு அந்த மெட்டியும் போட்டு விட்டுட்டாங்க. ஸோ எங்கள் கெட் ரெடி வித் அஸ் நல்லா இருக்கான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பாப்பு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவினிங்காக நாங்கள் வந்து வரமகாலட்சுமி ஸ்டோர்ஸில் வந்து ஒரு ஷூட் இருந்துச்சு. அதை போய் முடிச்சுட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். நைட்டு வந்து சீக்கிரம் தூங்கியாச்சு. மார்னிங் வந்து இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு இது மார்னிங் வந்து எந்திச்சிட்டு நான் வந்துட்டு இடியாப்பம் போட ஆரம்பித்தேன். எல்லாருக்குமே இடியாப்பம் அன்னைக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பொங்கல். ஸோ நம்ம மார்னிங் டிஃபன் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நாங்கள் மதியானம் லன்ச் வந்து ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். அது என்னென்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இடியாப்பத்துக்கு நாங்கள் வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிடுவோம். நீங்கள் என்ன வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் பண்ணுற டிஷ் எல்லாம் விளாக் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் சுத்தமாக டைமே பத்தலை. இப்போ நம்ம வந்து மொறு ப்ரான்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுக்கு தனியாக ஒரு விளாக் வந்து மொறு ப்ரான்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த ப்ரான்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு தலப்பாக்கட்டியில் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் அகெயின் வீட்டில் ட்ரை பண்ணுவோன்ட்டு பாப்பு கேட்டாங்க. பண்ணோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சி போச்சு. நான் வந்துட்டு மட்டன் குழம்பு வச்சுருந்தேன் அண்ட் மொறு ப்ரான்ஸ், அப்புறம் வந்து ப்ரான் 65 பண்ணியிருந்தேன். பாப்புவோட அண்ணி வந்துட்டு சிக்கன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாக குக்கிங்லேயே போயிட்டதுனால என்னால் ப்ராப்பராக விளாக் எடுக்க முடியல, குக்கிங்குமே எடுக்க முடியல. அப்புறமா ஆஃப்டர்நூன் என் தங்கச்சி வந்துட்டு பொங்கல் காசு வாங்குறதுக்காக வந்திருந்தா. அவளை காலில் விழ வச்சு நாங்கள் 2 பேரும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் தானே இந்த விஷயம்லாம் நடக்கும், நம்ம கேப்சர் பண்ணி வச்சுக்கலான்னு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் நான் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய்.